ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி கார்டனிங் சேனல். வேலூர் வெங்கடேஸ்வரா பள்ளியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மரபு காய்கறி திருவிழா நடந்தது. அதுக்கு நாங்கள் போயிருந்தோம். சென்னையிலேருந்து நிறைய பேர் சுற்றி சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. வேலூருக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கவங்க வந்திருந்தாங்க. ஓசூர், பெங்களூர், திண்டுக்கல், கோயம்புத்தூர், தஞ்சாவூர், சேலம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டம் எல்லா இடத்துலேருந்துமே மக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய பேர் ஸ்டாலும் போட்டிருந்தாங்க. எங்களுடைய தோட்ட குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே ஸ்டால் போட்டிருந்தாங்க. மரபின் மைந்தர்கள் குரூப்பில் இருக்கவங்க அனைவருமே போட்டிருந்தாங்க. அப்புறம் பாபு ஆர்கானிக் போட்டிருந்தாரு. அது உங்களுக்கும் தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்தாங்க. மண்புழு இஸ்மாயில் ஐயா வந்திருந்தார். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக வந்து பிரதீப் குமார், உழுதுவுன் சுந்தர், அடுத்து திருப்பூர் பிரியா ராஜ் நாராயணன் அவர்கள், அஜிதா சிஸ்டர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இருந்தாங்க. பாம்பன் ஐயா இருந்தார். நிறைய நிறைய ஒருங்கிணைப்பாளர் பெரிய பெரிய ஆளெல்லாம் வந்திருந்தாங்க. சில பேரை விட்டுருக்கலாம், நான் மன்னிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதெல்லாம் வந்து நான் நிறைய வீடியோ எடுத்தேன். நிறைய கிழங்கு விதைகள், அப்புறம் சுரை விதைகள், இது வந்து நிறைய நாட்டு ரகமாகவே இருந்தது. எல்லாமே பார்க்கும்போது நாட்டு ரகமாகவே தான் இருந்தது. எல்லாமே போட்டிருந்தாங்க. அப்புறம் சிறுதானிய வகைகள்லாம் போட்டிருந்தாங்க. கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, அதுக்கப்புறம் நிறைய சிறுதானியம், வரகு, சாமை, அதுக்கப்புறம் கருங்குருவை, அவல் வகைகள் நிறைய. அது மில்லட்டில் தான் அவல்கள்லாம் நிறைய இருந்தது. தேன் வகைகள், அப்புறம் செடிகள் நிறைய இருந்தது. அப்புறம் மூங்கில் அரிசி, அதுக்கப்புறம் நிறைய மக்காச்சோள வெரைட்டிஸ், நிறைய வித்தியாசமான மக்காச்சோளம்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பனை ஓலையில் டிசைனாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா அது கை வேலையாக அழகாக இருந்தது. அந்த பனை ஓலை அலங்காரம் சூப்பராக இருந்தது. இதெல்லாம் வந்து நெல்லிக்காய் வகைகள், நெல்லிக்காய் பொடி, நெல்லிக்காய், தேன் நெல்லி, ஸ்வீட் நெல்லி, உப்பு நெல்லின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சாப்பிடவும் கொடுத்துருந்தாரு. இது வந்து வேலூர் முள் கத்திரி காட்சிப்படுத்தியிருந்தாங்க. நிறைய செடிகளும் காய்கறிகளும் காட்சிப்படுத்தி வச்சுருந்தது. அம்சமாக இருந்தது. நிறைய நம்ம பார்க்காத வெரைட்டிஸ்லாம் இருந்தது. இதுதான் பனை ஓலை டிசைன்ஸ் எல்லாம் கை ஒர்க்கப் பண்ணி எல்லாமே காட்சிப்படுத்தி விற்பனையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காஸ்ட்லி தான், ஆனாலும் பனை ஓலைன்றது பெரிய விஷயம் இல்லைங்களா? இதில் செய்கிறதெல்லாம் அழகாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. எவ்வளோ அலங்காரமாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். ஹேர் கிளிப்பு, நெக்லஸ்ஸு, கம்பல், அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸு இதெல்லாம் வந்து, அதுக்கப்புறம் அரிசி, பூங்கார் அரிசியில் அதிரசம் செஞ்சுருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டால் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து செடிகள்லாம் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ரகமாக செடிகள் இருந்தது. நிறைய தெரியாத வகைகள்லாம் செடிகள்லாம் வச்சுருந்தாங்க. தெரிஞ்ச வகையும் இருந்தது, தெரியாத வகையும் இருந்தது. வித்தியாசமான முறையில் அடுக்கி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் காய்கறிகள், அவரையில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்கோ அத்தனை வெரைட்டிஸும் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இது வந்து கிழங்கு ரகங்கள், எல்லாமே கிழங்கு தான். ஒவ்வொன்றும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் லேண்டில் வச்சா செமையாக காய் எடுக்கும். மாடி தோட்டத்தில் வைக்க முடியாது. இதெல்லாம் சின்னதாக தான் காய்க்கும். இதெல்லாம் லேண்டில் தான் வைக்கணும். விவசாயிகள் அழகாக இதை வந்து வச்சாங்கன்னா அறுவடை நல்லா பார்க்கலாம். எவ்வளோ கிழங்கு வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். நமக்கு தெரியவே தெரியாது. இந்த வயசு வரைக்கும் நமக்கு இத்தனை கிழங்கு இருக்கான்னு தெரியாது. அந்த மாதிரி எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். என்னென்னமோ இருக்குது பாருங்களேன். பேரோடு தான் வச்சுருந்தாங்க. கூட்டத்தில் என்னால் ரொம்ப வீடியோலாம் எடுக்கவே முடியல. கூட்டத்தாரை தள்ளிட்டு எடுக்கும்போது அவங்களுக்கு சிரமமாக இருக்குது இல்லையா? தேவையான அளவுக்கு மட்டும் வீடியோ எடுத்திருந்தேன். எவ்வளோ இருக்குது பாருங்களேன். வித்தியாசமான கிழங்கு. நிஜமாக நம்ம இவ்வளவும் பார்த்தே இருக்க மாட்டோம். சக்கரவள்ளி கிழங்குலேயே எத்தனை ரகமாக வச்சுருந்தாங்க. இதில் வந்து என்கிட்ட ஒரு 4 ரகம் தான் வச்சுருக்கேன். இது நிறைய ரகம் வச்சுருக்காங்க. என்னுடைய வீட்டில் 4 ரகம் தான் வச்சுருக்கேன் நான். இதை நிறைய இருந்தது. இது வந்து சித்தாமணக்குன்னு சொல்கிறாங்க. ஆமணக்கில் இது ஒரு ரகமாம், சிகப்பு கலரில் இருக்குமா. அதுக்கடுத்து வெண்டையில் ரகமாக இருக்கிறத அப்படியே பின் பண்ணி வச்சுருந்தாங்க விதைகள்லாம். அதுக்கடுத்து சூரியகாந்தி விதையும் பூவோடு வச்சுருந்தாங்க.
அதுக்கடுத்து சுரை, சிட்டு சுரை, அந்த மாதிரி பூசணிக்காய் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச பேரை சொல்கிறேன். அதில் ரகரகமாக இருந்தது, நிறைய பேர் இருந்தது. அப்புறம் நெய் மிளகாய் இருந்தது. பூசணிக்காய் குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் எவ்வளோ பெருசெல்லாம் இருக்குது தெரியுங்களா? ரகமாக அது வேறு பேர் வெவ்வேறு பேரில் இருக்குது பூசணிக்காய். நமக்கெல்லாம் தெரிஞ்சது வெண்பூசணி, மஞ்சள் பூசணி, பரங்கிக்காய்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான். இது ஆப்பிரிக்கா நாட்டில் விளையிற வற்றிலை வெள்ளிக்கிழங்காம். கிழங்கு ரகம்லாம் பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குது. நம்ம விவசாயிகள்லாம் உண்மையிலே பாராட்டத்தக்கவர்களுங்க. எப்படி இருக்குது பாருங்களேன், ஒவ்வொரு ரகமும் தேடி பிடிச்சு விளைய வச்சு இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் இரவிலே உள்ள பள்ளி ரூம்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ரூமை அலங்காரப்படுத்தியிருந்தாங்க. நம்ம நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ரகமான தக்காளி வகைகள். இதில் ஒரு 4 ரகம் கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. அத்தனை ரகம் போன திருவிழாவிலே இதே மாதிரி தான் வச்சுருந்தாங்க. நிறைய காய்கறியும் நிறைய தக்காளி, கத்திரிக்காய் இந்த மாதிரி வெரைட்டிஸாக வச்சுருந்தாங்க. கத்திரிக்காய் ரகத்திலே 80 விதமான கத்திரிக்காய், 80 விதமான தக்காளி, இந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட கிழங்கு காய்கறிகளை வச்சு அடுக்கி காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம வாழ்நாளில் பார்க்க முடியாது. நல்லா தக்காளி எல்லாம் நல்லா மினுன்னு இருக்குது, பார்க்கவே ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் நம்மளும் வளர்க்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்குது. நமக்கு இருக்கிறதோ மாடி கொஞ்சம்தான், அதில் இத்தனை ரகத்தையும் போட்டு வளர்க்கணுன்னா முடியாது. இந்த மாதிரி வருஷத்துக்கு நம்ம எங்கெங்கே திருவிழா நடக்குதோ அங்கெல்லாம் பார்த்து திருப்தி அடைஞ்சிக்க வேண்டியது தான். எப்படி இருக்குது பாருங்களேன். செரி டொமேட்டோ, குடம் தக்காளி, அதுக்கப்புறம் லைபீரியா தக்காளி, பெங்களூர் தக்காளி, எனக்கு தெரிஞ்ச பேரை சொல்கிறேன். நிறைய தக்காளி வெரைட்டிஸ் இருந்தது, ஆசையாக இருந்தது. இதெல்லாம் வெறும் காட்சிக்காக தான், சேல்ஸுக்குன்னு தனியாக வச்சுருந்தாங்க. எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த தக்காளி பாருங்களேன், பூசணிக்காவா தக்காளியான்னு தெரியல, அந்த மாதிரி கோடு கோடாக அழகாக ஆசையாக இருக்குது பாருங்கள், மினுன்னு இருக்குது பாருங்களேன். இன்னும் நிறைய இதே மாதிரி வரும் காலங்களில் இந்த மாதிரி விதை கிழங்கு திருவிழா நடத்தணும்னு ஆசைப்பட்றேன். இதை நடத்தின ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் பல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.